ரிப்பன் மாளிகையில் நிகழ்ச்சி தொடங்கியது. பெருநகர சென்னை மாநகராட்சி அண்ணா பொது பணியாளர் சங்கத்தின் சார்பாக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 76வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு புரட்சி தமிழர், தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர், கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் அண்ணன் ஆர் கமலக்கண்ணன் அவர்களின் ஆலோசனைப்படி இன்று கம்பத்தில் கொடியேற்றப்பட்டு அம்மாவின் படத்திற்கு மலர் தூவி வணங்கிவிட்டு இனிப்புகளை வழங்கினார்கள். பிரியாணி வழங்கப்பட்டது. நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான். எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை, பொதுநலம் தான், மக்கள் நலம் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே 28/2/2024 12 மணி அளவில் நிகழ்ச்சி நடைபெற்றது.